வணக்கம் பிரவீன். கடந்த 23ஆம் தேதியன்று மத்திய பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் இந்த 2024-25ஆம் ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கென எந்த ஒரு பெரிய அளவில் எந்த ஒரு எதிர்பார்த்த அளவிற்கு நிதியும் ஒதுக்கப்படாததை கண்டித்து இந்திய கூட்டணி கட்சிகளும் திமுகவும் பெரும் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் நேற்றைய தினமே இந்திய கூட்டணி கட்சிகள் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தும் என்று அறிவித்திருந்த நிலையில் இன்று மத்திய பட்ஜெட்டை கண்டித்து இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பாக ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நாளை சனிக்கிழமை அன்று ஜூலை 27ஆம் தேதி திமுக சார்பாக அந்த மாவட்ட தலைநகரங்களில் பட்ஜெட்டை கண்டித்து போராட்டமானது நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது, ஒரு நாட்டின் நிதிநிலை அறிக்கை என்பது இந்திய திருநாட்டின் அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய பங்கினை பகிர்ந்தளித்து நாடு முழுவதும் சமச்சீரான வளர்ச்சியை உருவாக்கிட உதவுவதுடன் நாட்டில் வாழும் கடைக்கோடி மனிதர்களின் வாழ்வை மேம்படுத்தும் கொள்கை பிரகடனமாகவே இருக்க வேண்டும் எனவும், ஆனால் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை ஒட்டுமொத்த நாட்டிற்கான நிதிநிலை அறிக்கையாக இல்லை எனவும், மாறாக தங்களது ஆட்சியை தங்களது கூட்டணிகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக சில குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மட்டும் நிதியை தாராளமாக கொடுத்து நாட்டின் வளர்ச்சியில் பெரும் பங்கு ஆட்சி வரக்கூடிய தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மீது வன்மத்தை கக்கி இருப்பதாகவும், குறிப்பாக மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதி, தமிழ்நாடு சந்தித்த 2 தொடர் பேரிடர் இழப்புகள் ஆகியவற்றிற்கு நிதி வழங்கிட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து கோரிக்கை வைத்த நிலையில் அந்த கோரிக்கையானது புறக்கணிக்கப்பட்டு சில குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மட்டுமே பேரிடர் நிதி அள்ளி வழங்கப்பட்டிருக்கிற நிலையில் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் மாற்றாந்தாய் மனப்போக்குடன் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக ஒன்றிய அரசை கண்டித்து ஜூலை 27ஆம் தேதி சனிக்கிழமையன்று காலை 10 மணி அளவில் மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக தரப்பில் தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் மாவட்ட கழக நிர்வாகிகள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் கழக முன்னணியினர் முன்னிலையில் நடைபெறும் இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாவட்ட, ஒன்றிய, நகர், பேரூர், வட்ட கிளை கழக செயலாளர்கள், நிர்வாகிகள் என அனைத்து திமுகவில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் உள்ள அணிகளின் நிர்வாகிகள், அதே போல உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட அனைவரும் பங்கேற்கின்ற வகையில் மாவட்ட கழக செயலாளர்கள் ஏற்பாட்டில் அவர்களது தலைமையில் தமிழ்நாடு அரசை வஞ்சிக்கும் பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கிறது. மேலும் அந்தந்த மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் குறித்து தலைமை கழகத்திற்கு உடனே தெரிவிக்க வேண்டும் எனவும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டை கண்டித்து பல்வேறு எதிர்க்கட்சிகள் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது திமுகவானது ஜூலை 27ஆம் தேதி திமுக சார்பாக மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடைபெறும் என தெரிவித்திருக்கிறது. பிரவீன்.